பேர் பட்டு என்னோட வெப்சைட்டோட பேர் freefincal.com. இன்னைக்கு வீடியோவில் ஸ்டாக் மார்க்கெட் வெற்றி ரகசியத்தை பற்றி பார்க்கலாம். பெரிய ஒன்றும் ரகசியம்லாம் இல்லை, எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். பட் அதை ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டேங்கிறோம். அதுதான் ஒரே ஒரு ப்ராப்ளம். இப்போது நான் இந்த எக்ஸலில் நீங்கள் பார்க்குறது சென்செக்ஸ் ஏப்ரல் 1979லேருந்து ஃபைனான்ஷியல் இயர் ஸ்டார்ட்டில் இருக்கிற சென்செக்ஸ் வேல்யூவும் அதோடைய ஆனுவல் ரிட்டர்ன்ஸும். ஸோ 41 வருஷம், அதாவது ஏப்ரல் 1979 டு ஏப்ரல் 2020, இந்த 41 இயர்ஸில் சென்செக்ஸோட சிஏஜிஆர் கம்பவுண்டட் ஆனுவலைஸ்ட் க்ரோத் ரேட் இல்லை ஆனுவலைஸ்டு ரிட்டர்ன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அது 14.16%. ஆனால் இந்த 14.16%ங்கிறது மோர் தென் ஹாஃப் ஆஃப் த ரிட்டர்ன், அதாவது 7% மேலே, இந்த 14%ல் 7%க்கு மேலே ரிட்டர்ன்ஸ் ஜஸ்ட் 3 இயர்ஸில் வந்தது. ஒன்று அது ஸ்கேம், ஹர்ஷத் மேத்தா ஸ்கேம்னால 267% ரிட்டர்ன் சென்செக்ஸ் ஒரே வருஷம், அது ஸ்கேம்னால, அது ஆர்டிஃபிஷியலாக ஹைக் பண்ணது. ரெண்டாவது 86% ரிட்டர்ன் 2004, அதாவது 3 ஃபைனான்ஷியல் இயரில் பயங்கர லாஸுக்கு அப்புறம் பயங்கர கெயின்ஸ் சென்செக்ஸ். அப்போ தான் பிபிஎஃப் ரிட்டர்ன்ஸ்லாம் 12%லே டமால்னு ஒரு 2% கீழே இறங்கிச்சு. 10 அப்புறம் கடகடன்னு 9 ஆயிடுச்சு. அந்த டைமில் அந்த பாரோயிங் ரேட்டு குறைஞ்ச உடனே மார்க்கெட் ஜூம் ஆக ஆரம்பிச்சிது. அதுதான் அந்த 2000s இருக்கிற புல் ரன். அந்த புல் ரன்லேயே 2 சூப்பர் ரிட்டர்ன், 86% ரிட்டர்ன் ஒன்று, 75% ரிட்டர்ன் ஒன்று வந்தது. ஸோ இந்த டாப் 3 ரிட்டர்ன்ஸ், அந்த ஹர்ஷத் மேத்தா ஸ்கேம் 267%, இந்த 2004ல் வந்த 86%, அதுக்கப்புறம் 89ல் ஒரு 82% வந்தது. அது ஏன்னு எனக்கு தெரியலை. இந்த 3 ரிட்டர்னை தூக்கிட்டிங்கன்னா இந்த 14% 7% ஆகிடும். ஸோ நீங்கள் 41 வருஷம் பொறுமையாக இன்வெஸ்ட் பண்ணி 14% வாங்கின ரிட்டர்ன். அஃப்கோர்ஸ் இதில் டிவிடெண்ட் நான் சேர்க்கலை, டிவிடெண்ட் சேர்த்தா இன்னும் ஒரு 2% எக்ஸ்ட்ரா. பொறுமையாக இந்த 16% வாங்கின ரிட்டர்ன்ஸ் இந்த ஜஸ்ட் இந்த 3 வருஷத்தினால 50% அதோட டிபெண்டன்ஸ் அந்த 3 வருஷம் மட்டுமே வருது. ஸோ இது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், ஸ்டாக் மார்க்கெட் ரிட்டர்ன்ஸ் அடித்தா வெள்ளம், இல்லைன்னா வறட்சி, அவ்வளோதான். இதுதான் ஸ்டாக் மார்க்கெட்டோட கதை. இது என்ன ப்ராப்ளம்னா, வறட்சின்னு நினச்சி ஓடி போயிட்டோம்னா அந்த வெள்ளம் வரும்போது நமக்கு ஒன்றும் தண்ணியே கிடையாது. இப்போ இந்த 2004ல் 86% ரிட்டர்ன்னு நம்ம இப்போ பார்க்குறோம். பட் 2001 ஏப்ரலில் ஆனுவல் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ் -29%, அதுக்கு அடுத்த வருஷம் -1.85, அதுக்கு அடுத்த வருஷம் -12%. இந்த 3 வருஷம் பயங்கர லாஸ் பயந்து ஓடி போயிட்டான்னா அடுத்த வருஷம் 86% வராது. அதுதான் ஒரு பெரிய ப்ராப்ளம். ஸோ ஒன்று, லாங் டேர்ம் கோல்ஸ்க்கு மட்டும்தான் ஸ்டாக் மார்க்கெட்டை யூஸ் பண்ணணும். ரெண்டாவது, பொறுமையாக பணத்தை போட்டுக்கிட்டே இருக்கணும். அது அந்த சிஸ்டமேட்டிக்காக இன்வெஸ்ட் பண்ணணும். இன்வெஸ்ட் பண்ணால் தான் நிறைய யூனிட்ஸ் அக்குமுலேட் பண்ண முடியும். நம்மளால் இன்வெஸ்ட் பண்ண முடியறதே ரொம்ப கம்மி தான் மாதத்துக்கு. அதுலேயே இப்போ பண்ணலாமா, அப்புறம் பண்ணலாமா, வெயிட் பண்ணலாமா, மார்க்கெட்ஸை இந்த வெயிட் பண்ணுறவங்கள பார்த்தா எனக்கு எரிச்சலாக வருங்க. டயத்தை வேஸ்ட் பண்ணுறாங்க. அதை போல் ஒரு வேஸ்ட் எதுவுமே கிடையாது. நிஃப்டி 5000க்கு வந்தோம்னா இன்வெஸ்ட் பண்ணுவேன், வெயிட்டிங் ஃபார் த டிப். இதை போல் ஒரு முட்டாள்தனம் எதையுமே பார்க்க முடியாது. தயவு செய்து மாதம் சம்பளம் வந்தால் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், எப்போ வருதோ இன்வெஸ்ட் பண்ணுங்கள், அவ்வளோதான். பட் வந்த உடனே இன்வெஸ்ட் பண்ணிவிடுங்க. இதுதான் ஒரே ஒரு வழி. ஏன்னா நமக்கு எப்போ ஏறும்னு தெரியாது. ஏறும்போது நம்மக்கிட்ட மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் யூனிட்ஸ் இருக்கணும். இப்போது இதுதான் சீக்ரெட், வேறு எதுவும் பெரிய விஷயமே இல்லை. இதை பண்ணுறதுக்கு நமக்கு வலிக்குது. இது ஒன்றுமே, இதை தவிரவே அங்கே போடலாமா, இதில் போடலாமா, இந்த ஸ்டாக் வாங்கலாமா, பென்னி ஸ்டாக் வாங்கலாமா, இந்த மியூச்சுவல் ஃபண்டு, ப்ளூ சிப், இந்த ஸ்மால் கேப்பில் போடலாமா, ஃபோக்கஸ்ட் ஃபண்டில் போடலாமா, இந்த மாதிரி டைத்தை வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். எந்த இழவு இன்ஸ்ட்ருமெண்ட்டில் போட்டாலும் அது ஏறும்பொழுது நம்ம இல்லைன்னா அது ரிட்டர்ன் வராது. ரிட்டர்ன் அந்த மாதிரி கூரையை பிச்சுக்கிட்டு ரிட்டர்ன் வந்த உடனே அதை எவ்வளவுக்கு எவ்வளோ நம்மளால் அந்த கெயின்ஸை ரெடீம் பண்ண முடியுமோ, ப்ராஃபிட் புக்கிங் அப்படின்னு சொல்கிறது, அதை எடுத்து ஏதாவது ஒரு சேஃபான இன்ஸ்ட்ருமெண்ட்டில் போட்டுருங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி, இந்த மாதிரி நான் ஒரு 10 வருஷம் 11 வருஷம் என் குழந்தைக்கு நான் இன்வெஸ்ட் பண்ணதில் 3 தடவை அந்த மாதிரி எனக்கு கெயின்ஸ் வந்திருக்கு. அந்த கெயின்ஸை நான் பிபிஎஃப்ல போட்டிருக்கேன். இன்ஃபேக்ட் பிபிஎஃப்ல ஒரு வருஷத்துக்கு 1.5 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணலாம் இல்லையா. நான்
இதனாலேயே இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிக்காகவே நான் வருஷம் 1.5 லட்சம்லாம் போட மாட்டேன். சும்மா ஏதோ ஒரு ரூ. 2000 ரூ. 3000 மாதத்துக்கு போடுவேன், அவ்வளோதான். இந்த மாதிரி ஒரு ரிட்டர்ன் வந்ததுன்னா வேறு எதுவுமே இன்வெஸ்ட் பண்ணாமல் அந்த கெயின்ஸ் எடுத்து அப்படியே போட்டுருவேன் பிபிஎஃப்ல. ஸோ அப்படி போட்டால் உங்களுக்கு ஒரு மன நிறைவு கிடைக்கும். ஏதோ பண்ணோம், ஏதோ நம்ம அச்சீவ்மெண்ட் பண்ணோங்கிறது ஒன்று கிடைக்கும். இல்லைன்னா அடிச்சு ரிட்டர்ன்ஸ் வரும், அடுத்த வருஷம் இறங்கிடும். ஸோ நீங்கள் அப்புறம் உங்களுக்கு என்னடா இது மார்க்கெட்டு அப்படிங்கிற ஒரு மாதிரியான ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்துடும். அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் வராமல் தடுக்கிறதுக்கு நமக்கு என்ன பணம் தேவை, அந்த பணத்துக்கு இப்போ என் குழந்தைக்கு 15 வருஷம் கழிச்சு 50 லட்சம் ரூபாய் காலேஜ் எஜுகேஷனுக்கு தேவைன்னா இப்போ நான் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறேன், வருஷம் எவ்வளோ ஏறுது, 5 வருஷம் கழிச்சு எனக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடச்சா அதை நான் எவ்வளோ எடுத்து சேஃபாக போடலாம் அப்படிங்கிற கேல்குலேஷன்ஸ் போட்டால் மட்டுமே ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒழுங்காக இன்வெஸ்ட் பண்ண முடியும். சும்மா இந்த டயத்துக்கு வெயிட் பண்ணுறேன், இல்லை என்னால் டைமிங் பண்ண முடியும், நான் டிப்பில் இன்வெஸ்ட் பண்ணுவேன், கரெக்டாக என்னால் லாஸஸ்லாம் அவாய்ட் பண்ண முடியும்லாம் உட்காந்துட்டு இருந்தோம்னா பேசிகிட்டே இருக்க வேண்டியதுதான், அவ்வளோதான் சும்மா. அதனால் தயவு செய்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நான் இன்னொன்றும் சொல்ல விரும்புகிறேன், நம்மளால் முடியும், நம்மளால் பணக்காரன் ஆக முடியும் அப்படிங்கிற ஒரு ஆப்டிமிசத்தோடு இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லது. எல்லாத்தையுமே பெசிமிஸ்ட்டாக இல்லைங்க என்னால் முடியாதுங்க, என் செலவு இவ்வளோ தான், எனக்கு செலவு அவ்வளோ இருக்குது, என்னுடைய சம்பாத்தியம் இவ்வளோ தான், எனக்கு குவாலிஃபிகேஷன் இவ்வளோ தான், நான்லாம் எங்கே அதெல்லாம் பண்ண போகிறேன், என்னால் இவ்வளோ தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும், இந்த மாதிரி நெகட்டிவாகவே பேசக்கூடாது. நான் நெகட்டிவாக பேசுகிறேன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. நான் நெகட்டிவாக பேசுகிறேன். நான் தான் ஏங்க 60% ஸ்டாக் மார்க்கெட்டில் போட்டிருக்கேன். நான் பேசுகிறது ரிஸ்க்கை பற்றி பேசுகிறேன். யோசிக்காமல், இந்த ரிஸ்கெல்லாம் யோசிக்காமல் பண்ணால் தடிக்கி விழுந்துருவோன்னு தான் சொல்கிறேனே தவிர எனக்கு ஆப்டிமிசம் இல்லாமல் கிடையாது. எனக்கு 100% கான்ஃபிடென்ஸ் இருந்தது. என்கிட்ட ஒன்றுமே பைசா இல்லாத போது என்னால் மல்டி க்ரோர் பற்றி ஆக முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் இருந்தது. அந்த கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் வாழ்க்கையே இல்லை. ஸோ ஒரு லாங் டேர்ம் கோல் வச்சுங்க. அடுத்த வருஷம் என்ன ரிட்டர்ன் வரப்போகுதுங்கிறத பற்றி பேசுகிறது யூஸே கிடையாது. ஜெஃப் பேசோஸ் சொன்ன மாதிரி, அமேசானுடைய ஜெஃப் பேசோஸ் சொன்ன மாதிரி ஒரு 15 இயர்ஸ் 20 இயர்ஸ் வியூ ஆஃப் அவர் லைஃப். நம்ம 15 வருஷத்தில் நம்ம இங்கே இருக்க போகிறோம், 15 வருஷத்தில் என்ன செய்ய போகிறோம், என்ன சாதிக்க போகிறோங்கிற ஒரு வியூ இருந்தால் மட்டுமே நம்மளால் பணம் அக்யூமுலேட் பண்ண முடியும், வெல்த் அக்யூமுலேட் பண்ண முடியும். ஸோ ஸ்டாக் மார்க்கெட் ரகசியம்ங்கிறது இன்னும் சாரி ஸோ ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்டிங் ரகசியம்ங்கிறது ஒன்றும் பெரிய வித்தை இல்லை. சாரி, அது ஹேங் ஆச்சு. அதுக்கப்புறம் வித்தை இல்லை, இந்த டிசிப்ளின் இருக்கணும், ப்ளஸ் நம்பிக்கை இருக்கணும். எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண முடியுமோ பண்ணுங்கள், ப்ளஸ் நம்மளுடைய இன்கமையும் ஜாஸ்தி பண்ணணும். நம்ம சம்பாத்தியம் குறைவுன்னு நினைக்கிறவங்க எப்படியாவது பகலாக உழைச்சி அந்த இன்கம்மை ஜாஸ்தி பண்ணணும். இவ்வளோ தான். இந்த 3 வேலையை பண்ணாலே நம்மளால் ஒரு 5 to 7 இயர்ஸில் நமக்கு ஒரு சேஞ்ச் தெரியும். நான் இதை நிறைய யங்ஸ்டர்ஸ் கிட்ட பார்த்துருக்கேன். என்கிட்ட என்னால் முடியாதுன்னு சொன்னவங்கெல்லாம் பரவாயில்ல, என்னுடைய வாழ்க்கை கொஞ்சம் மாறி இருக்குது, நான் சிஸ்டமேட்டிக்காக இன்வெஸ்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷம் கேட்குறதுக்கு. ஸோ தயவு செய்து நம்பிக்கையோடு இன்வெஸ்ட் பண்ணுங்கள், பட் உஷாராக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ரொம்ப எதிர்பார்ப்புடன் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அது டெஃபினட்டாக டிசப்பாயின்மெண்ட்டில் தான் முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் பட் ஆனால் கோலோடு பண்ணுங்கள். ஜஸ்ட் அந்த மார்க்கெட் டைமிங் பண்ணுறேன் அதெல்லாம் பண்ணால் சரிப்பட்டு வராது. நன்றி, வணக்கம்.